நீலகிரி தொகுதியில் இவிஎம் மிஷின் வைத்த இடத்துல ஓட்டு போட்டோன்னு எல்லாம் கொண்டு வச்சுருக்காங்களா, அந்த மிஷின் வச்ச இடத்துல 20 நிமிடங்களுக்கு சிசிடிவியினுடைய செயல்படாமல் போன மர்மம் என்ன, திரிசக்தி யாரு? தேர்தல் கணக்கு அதிகமாக காட்டாதீங்க. இல்ல காட்டுனா கொன்னுருவேன், எப்படி தொலைச்சிருவேன், நம்ம கூட பேசணும். ஒரு குறிப்பிட்ட திமுக எம்பி மறுபடியும் தேர்வாக கூடாது என்று திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் டெல்லிக்கே சென்று யாரிடமே முறையிட்டார்களான்னு தெரியுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே 2 எழுத்து, பொதுவாக இனிஷியலு 2 எழுத்து, பேரும் 2 எழுத்து அப்படின்னு அவர் அதான் இருக்கும். ஏன்னா அவரை பற்றி சொல்கிறது வந்து இங்கேருந்து போன திமுக நிர்வாகிகள் வந்து டெல்லி பிஜேபியில் போய் பேசும்போது மிச்ச பாதி தகவலும் நான் போட்டி கொடுத்துட்டுருமான்னு யாரோ கேட்டதாகவும், அப்புறம் அதுக்கு பயந்து தான் அவர் குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் குடும்பத்தில் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். எடப்பாடியார் ரொம்பவே அப்செட்டில் இருப்பதாகவும் அரசியலிருந்தே விலகிடுறதா யோசனையில் இருக்கிறதா சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்து எப்படி என்னன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு திமுக வலிமையாக இருந்திருக்காது. அப்போ இது வராமல் போனதுக்கு காரணம் வந்து என்ன, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள ஈகோ யுத்தம். நமக்கு அதிமுகவோட கூட்டணி தான் வேணுமே தவிர அதில் வந்து எடப்பாடி தான் வேணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே நம்ம இதுவும் முன்னால் பல தடவை சொல்லியிருக்கோம். அதிமுகவில் 42 எம்எல்ஏக்கள் கொங்கு பகுதியிலேருந்து வராங்க. இதில் 33 பேர் வந்து மணி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. குஜராத்தில் கூட தான் 600 கோடி போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? இல்லைன்னா நம்ப மாட்டாங்கல்ல. இல்லைங்க, மணல் கடத்தல், போதை, கஞ்சா, கனிம வள கடத்தல், ரேஷன் அரிசி கடத்தல், இதெல்லாம் திராவிட மாடல்ல வருதுங்க. இதெல்லாம் எங்க வருது? சரி, திராவிட மாடலில் அவதூறு பேசுறீங்க, கொச்சப்படுத்துறீங்கன்னு நோட்டீஸ் வரப்போப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் ஓய்வுக்காக மாலத்தீவுக்கு ஒரு வாரம் செல்வதாக சொல்கிறார்களே, இதற்கு பின்னால் என்ன மர்மம் சார்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மதிப்புக்குரிய திரிசக்தியார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஹேக் பண்ணிட்டாங்களா? சரியில்லை. அதாவது ராவணாவை ஹேக் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ என் தொண்டையை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. தொண்டையை ஹேக் பண்ண முடியல, அது நாங்கள் கதையாக இருக்குது. ஆமாம், இந்த தொண்டையை ஹேக் பண்ணதுக்கு காரணமும் சூரியன் தான். இதுக்கும் காரணம் சூரியன். இது அநியாயமாக அது சூரியன்னா நீங்கள் வந்து அதாவது உதய சூரியன், அதுக்கப்புறம் மத்தியான சூரியன், உச்சி வெயில் சூரியன், ஏதோ ஒரு சூரியன். ஆக மொத்தம் சூரியன் தான். இந்த வெயில் வர்றேன். நீங்கள் வந்து வேற எதுவும் அரசியலோட பட்டுன்னு அங்கே போயிடுச்சு. நீங்கள் அரசியலோட போட்டு குழப்பிக்க கூடாது. நான் சொல்கிற சூரியன் வந்து வெயில், வெயில்னால வேர்வை, வேர்வையினால ஜலதோஷம், அதனால் கொஞ்சம் இருமல், தொண்டை ஹேக் ஆயிடுச்சு. நம்ம கேள்விக்கு போயிடுவோம். சரி, அப்படி இந்த ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்றது மாதிரி மேகநாதன் மேட்டூர் பக்கத்துல ஒரு ஊர் மேட்டூர்னு சொல்றாரு பிராக்கெட்ல, நீலகிரி தொகுதியில இவிஎம் மிஷின் வைத்த இடத்துல ஓட்டு போட்டோன்னு எல்லாம் கொண்டு வச்சிருக்காங்களா, அந்த மிஷின் வச்ச இடத்துல 20 நிமிடங்களுக்கு சிசிடிவியினுடைய செயல்படாமல் போன மர்மம் என்ன, திரிசக்தி யாரு? முதல் கேள்வியே உங்களுக்கு எப்படி வைக்கிறாங்க பாருங்க. மர்மம் ஆக மொத்தம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு. இப்போ நம்ம சொல்லலை மர்மம்னு, ஒரு நேயரே கேட்குறாரு இதோடைய மர்மம் என்ன, எல்லாருமே தான் இல்லை மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு தில்லானா மோனாம்பாள் பத்மினி மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க. யார் இப்போ மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க, யாருடைய மகிழ்ச்சிக்கு வருவோம், அங்கதான் வரணும், அங்கதான் வரும். இதுல யார் வந்து தில்லானா ஆடிக்கிட்டு இருக்காங்க, தில்லானா மோனாம்பாள் அதில் தானே வந்து மறைந்திருந்து பார்க்கும். இப்போ இந்த தில்லானா ஆடுறது யாரு அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு தான் வருவோம். அதில் தில்லானா மோகனாம்பாள், இங்கே கலெக்டர் அம்மா வந்து அருணா அப்படின்னு வச்சுங்களேன், அருணாம்பாள்னு வச்சுங்க, இல்லை அவங்க பேர் அருணா, ரைட்டு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதில் பெரிய பயங்கரமான காமெடிங்க, 2-3 காமெடி. ஒருவேளை எனக்கு கூட வந்து, அதாவது இந்த வெயிலில் வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு 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 குஷிப்படுத்துறது வந்து இவனால் தான் முடியும். அதாவது 20 நிமிஷம் இல்லை, 26 நிமிஷம் வந்து இவிஎம் வந்து
அதில் 173 சிசிடிவி வந்து செயலிழந்து போயிருக்கு. ரொம்ப கம்மியாக தான். ஒரு சிசிடிவி செயலிழந்து போனால் சரி ஏதோ ஆகிப்போச்சு, அது இது ஏதோ ஒன்று டெக்னிக்கல் எரரு. 173 சிசிடிவியும் செயலிழந்து போச்சு. எவ்வளோ நேரத்துக்கு? 26 நிமிஷம். சுமார் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு மேலே, அதாவது 6:15 6:17 ஏதோ சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அந்த அம்மா கலெக்டர் இருக்காங்க பாருங்க பாருங்க, சொல்லும்போது அப்படியே தெரியுதா உங்களுக்கு? முடியல நின்று இல்லை அங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது. அப்படி இருக்கு உங்களுக்கு அவங்க சொன்ன பதில். ஊட்டியில் இந்த மாதிரி சிசிடிவி வந்து செயலிழந்து போனதுக்கு காரணம் அதி தீவிர வெயில். எந்த ஊர்ல? ஊட்டியில. வேலூர்ல இல்ல, உங்க ஊர் திருவண்ணாமலையில இல்ல, மண்டகாயர சென்னையில இல்ல. இப்போ வேலூர்ல ராமநாதபுரத்துலலாம் உங்களுக்கு மிக அதிக வெயிலா இருக்கும். இங்க பாருங்க, எனக்கு கூட முடி அப்படி செலுத்தி நிக்குது பாருங்க. அப்படிதான் நிக்கும், எல்லாருக்கும் அப்படிதான். அப்படிதான் நிக்கும். அப்படி நிக்க வைக்கிறதுக்காக தான் சொல்றாங்க. அதனால வந்து அதாவது இவங்களால வேற எதையும் நிலைநிறுத்த முடியலன்னா கூட முடியாவது நிலைநிறுத்த வைப்பமேன்றதுக்காக சொல்றாங்களா நம்ம தெரியல. ஊட்டியில வெயில் ஜாஸ்தியா போச்சான். அது எத்தனை மணிக்கு வெயில் ஜாஸ்தியா போச்சு? சாயந்தரம் 6:15 மணிக்கு. அவங்க ஊர்ல வெயில் அந்த நேரத்துல அதிகமா இருந்தது. தெரியல நமக்கெல்லாம். இல்லைங்க, நமக்கெல்லாம் உச்சி வெயில்னா அது ஒரு 11 மணி 12 மணிக்கு உச்சி வெயில் வரும். 6:15 மணிக்கு வந்து வெயில் அதிகமாக போய் அதை இதை எடுத்து பார்க்குறேன் நானும். நமக்கு அறிவு கம்மியா இருக்கு, நம்ம கொஞ்சம் அறிவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி விருத்தி பண்ணிக்கணுன்றதுக்காக எடுத்து பார்த்தா ஊட்டி வந்து 23 24 டிகிரி தான் வந்து அங்க வந்து சீதோஷன்லாம். இப்ப சென்னையிலே 43 டிகிரி ஓடுது. 44 45 ஆன மற்ற வேலூர் போன்ற பகுதிகள்லாம் ஈரோடெல்லாம் அதிகமா இருக்கு. 45 டிகிரி வர இடத்துலலாம் உச்சி வெயில்ல வராதது சாயந்தரம் 6 மணிக்கு. அதே 23 டிகிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 18 டிகிரிக்கு குறைஞ்சிடுது. ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. 6:15 மணிக்கு வெயில் அதிகமானதுனால ஊட்டியில இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரே ஒரு 2 அதுல என்னன்னா, நம்ம சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் கொடுத்துருவோம். இந்த அம்மா யாரு? இந்த கலெக்டரு ஏற்கனவே அங்க தேர்தல் பொறுப்பாளரை நீங்க வந்து ராசாவுக்கு தேர்தல் கணக்கு அதிகமா காட்டாதீங்க. இல்ல காட்டுனா கொன்னுருவேன், எப்படி தொலைச்சிருவேன். நம்ம கூட பேசணும். ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு தைரியமா பேசுனாங்கன்றது உண்மையாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. இது ஒரு தைரியமா இருக்கிற பொம்பளை, அது உண்மையா இல்லையான்னு தெரியாது அவங்க பேசுனா. பட் கம்ப்ளைண்ட் அவர் அப்படிதான் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கொன்னுடுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் தேர்தல் கமிஷன். ஒண்ணு. ரெண்டாவது, அதே நீலகிரி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு பிடிஓ அம்மா வந்து இந்த பொட்டியை சும்மா ஆர்எஸ்ஐ இறக்கி நிற்க வச்சுட்டு சும்மா திறந்து பார்த்துட்டு துணியை மூடிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க. தப்பே இல்லைன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க? அது ஒன்று. இதுக்கப்புறம் அந்த தொகுதிக்குள்ள எல்லா இடத்துலயும் காசு கொடுத்துருக்காங்க. இல்ல எப்படி கொடுத்தாங்க சார்? கால் இருக்கு சார் அதுக்கு, நோட்டுக்கு இல்லைங்க, நடந்து போய் இன்னொரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் பிளாஷ்பேக்ல கொண்டு வந்தாதான் ஜனங்களுக்கு அந்த சினிமா படம் எடிட்டிங் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். நீங்க காட்சிகள் நிறைய இருக்கும், அது எடிட்டிங்ல பண்ணும்போது தான் கரெக்டா தெரியும். இந்த சென்னை ஏர்போர்ட்ல ஜோசப் குமார் வினோத் குமார் ஜோசஃபா யாரோ ஒருத்தர் மாட்டினா என்னத்தையோ கடத்திக்கிட்டு வந்து பார்த்தா துபாயிலேருந்து போன வாரம் தான் வந்து அரியலூர் திமுக ஒரு நிர்வாகி மூலமாக நீலகிரி அதாவது குன்னூரில் வந்து 200 கோடி ரூபா அவாலால் டெலிவரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடச்சிது. இது நாளையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று இணைச்சி பாருங்க. ஏன் அந்த இவி மிஷினு ஒரு அதுவும் அந்த உச்சி வெயில் நேரத்தில், சாயங்காலம் உச்சி வெயில் நேரத்தில் 26 நிமிஷம் ஏன் கட்டாச்சுன்னு இப்போ புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? அதுலேயும் ஆமாம் இனிமேல். அதனால் வந்து நீங்கள் இப்போ சரி, இதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம பேசுனது வந்து காமெடி அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட காமெடி இப்போ தான் வரப்போகுது. எல்லாரும் ஊர் பூரா இதே பேச்சு. அது என்ன ஊட்டியில் அது எப்படி 23 18 19 டிகிரியில் வந்து வெயில்னா அப்போ ஏன் 45 டிகிரி வெயிலெல்லாம் அந்த மாதிரி ஆகலை அப்படின்னு ஒன்று 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் கமிஷனில் சொல்லி எல்லா இவிஎம் வைச்ச இடத்துலையும் ஏர் கூலர் வச்சுருவோம். அது கூட தப்பில்லை. ஐயோ 23க்கே வந்துடுச்சுன்னா 43க்கு வராதா அப்படி ஏர் கூலர். இதை மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி இதை 26 நிமிஷம் வந்து சிசிடிவி வந்து எப்படி வந்து செயலிழந்து போச்சு
அப்படின்னு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்துருக்கு. இது எப்படி இருக்கு? கிள்ளியும் விட்டுட்டோம், தொட்டிலேயே ஆடிக்கிட்டு இருக்கான். காமெடியா இல்லையா? அது நல்லா இருக்கு. அடுத்து இன்னொரு காமெடிக்கு வரேன். எஸ்பி ராகவன் மயிலாப்பூர், ஒரு குறிப்பிட்ட திமுக எம்பி மறுபடியும் தேர்வாக கூடாது என்று திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் டெல்லிக்கே சென்று யாரிடமே முறையிட்டார்களாமே, தெரியுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்விப்பட்டேன். அந்த எம்பி அவருக்கு 2 எழுத்து பேருன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய டெல்லி வட்டாரத்தில் இந்த மாதிரி ஏதோ செய்தி ஏதோ பேசும்பொழுது அவர் கப்பலில் போயிருக்கீங்களா? கப்பல் பயணப்பட்டிருக்கீங்களா? கப்பலில் பயணப்பட்டிருக்கீங்க? இல்லை, எனக்கு அந்த நம்ம டெல்லி நண்பர் பேசும்போது 2 எழுத்துன்னு சொல்லிட்டு பேர் சொல்ல மாட்டேன்ட்டார். நான் இதை பற்றி நம்ம ஃபேக்ட் செக் மாதிரி வெரிஃபை பண்ணுவோம். ஏங்க அந்த வட்டாரத்தில் ஏதோ சொல்கிறாங்களே உண்மையாக, அப்படி நம்ம டெல்லியில் எல்லா தகவலுமே சிலதெல்லாம் நான் உறுதிப்படுத்திப்போம் இல்லையா? அது மாதிரி கேட்கும்போது நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது, அதுவும் ஃபோனில் நம்ம பேசினா சரியாக இருக்காது, 2 எழுத்து அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. முதல்ல வைக்கும்போது நான் கூட 2 எழுத்துன்னு இங்கே குழுகுழு மாவட்டம் இப்போ தானே பேசணும், அவராக இருக்குமோ, அவரும் 2 எழுத்து தானே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அவர் இனிஷியலில் 2 எழுத்துன்னு சொல்கிறாரா, பேரை 2 எழுத்துன்னு சொல்கிறாரா, ரெண்டுமே 2 எழுத்துன்னு சொல்கிறாரா? பொதுவாக இருக்கலாம். ரெண்டுமே 2 எழுத்து பொதுவாக. இனிஷியலு 2 எழுத்து, பேரும் 2 எழுத்து அப்படின்னு அவர் அதான் இருக்கும். ஏன்னா அவரை பற்றி சொல்கிறது இங்கேருந்து போன திமுக நிர்வாகிகள் டெல்லி பிஜேபியில் போய் பேசும்போது ரொம்ப திமிர் பிடிச்ச ஆளுங்க அந்த ஆள். யாரையுமே கட்சியில் சீனியராக இருந்தாலும் மதிக்குமா எங்களை மாதிரி. அப்போ போய் சொன்னது யாரு? சீனியர் அமைச்சர்கள். அப்போ புது நிர்வாகிகளுக்கெல்லாம் டெல்லியில் போய் பேசுகிற அளவுக்கு தொடர்போ இல்லை தைரியமோ இருக்காது. அவர் ரொம்ப திமிருங்க, யாரையுமே எங்களை மாதிரி மூத்த அமைச்சர்கள்லாம் கூட மதிக்கிறது இல்லை. அவரை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். யார்? இந்த திமுகவில் இருக்கிற ஒரு 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 வேட்பாளர், மூத்த வேட்பாளரை தோக்கடிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும்? டெல்லியில் உள்ள பாஜக ஹெல்ப் பண்ணணும். இது இப்படின்னு சொல்லும் பொழுது இதை போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்னால், அதை மீறி அவர் ஒரு கால் ஜெயிச்சிட்டாருன்னா, ஏன்னா அவர் நிறையா செலவு பண்ணக்கூடியவர், நிறையா வியாபாரங்கள்ல இருக்காரு, அதெல்லாம் பண்ணும்போது அவர் அப்படி வந்துட்டா மறுபடியும் பழைய மாதிரி அவர் உங்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் பாலமாக அவரை அலோவ் பண்ணாதீங்க, அவரை கட்டி விடுங்க இப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பின்னணி கூட நம்ம யோசனை பண்ணுறோம். செந்தில் பாலாஜி இந்த மாதிரி நிறைய பேர் ஈடியில் மாட்டின போது பாதி தகவல் எங்கேருந்து போச்சு அப்படின்னு ஒரு 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 ரூமர் ஒன்று வந்துச்சு. அது வெளிப்படையாகவே துரைமுருகன் போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அழுததெல்லாம் நடந்தது. அப்புறம் மிச்ச பாதி தகவலும் நான் போட்டி கொடுத்துட்டுருமான்னு யாரோ கேட்டதாகவும், அப்புறம் அதுக்கு பயந்து தான் அவர் குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் குடும்பத்தில் இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஈரெழுத்து நபர் ஜெயிக்கக்கூடாதுன்னு கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர்களே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறவர் யாருங்கிறத நம்ம சொல்லாமே நேயர்கள், நம்மளோட புத்திசாலிகள் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ நல்லபடியாக யோசிக்கிறாங்க பாருங்க. அடுத்து சுரேஷ்குமார் திருப்பூர், எடப்பாடியார் ரொம்பவே அப்செட்டில் இருப்பதாகவும் அரசியலில் இருந்தே விலகிடுறதா யோசனையில் இருக்கிறதா சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏறத்தாழ உண்மை அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த சில தகவல்கள். அவ்வளோ விருப்பம் வந்துடுச்சு அவருக்கு. 2 விஷயங்க. ஒன்று, வேலைகள் நடக்காமல், இது நம்ம போன தடவை இதுலேயே பேசியிருக்கோம். நம்ம ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் பல தொகுதிகளில் பூத் ஏஜென்ட்டுகளாக அதிமுகவை சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. போன தடவை நம்ம பேசியிருக்கோம். அப்படிங்கிறதுல எடப்பாடி ரொம்ப கோவம். ராயப்பேட்டை அவருடைய அலுவலகத்தில் கஜாமுச்சான்னு சத்தம் போட்டார், கோவப்பட்டாருன்றதை பேசியிருக்கோம் நம்ம. இப்போ அது உறுதிப்படுத்தி அது அவர் இந்த மாதிரி சரியா செயல்படலைங்கிறத ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் சொல்லியிருக்காரு. அது காசை வாங்கிட்டு அந்த காசுக்கு கீழே செலவு பண்ண பூத் ஏஜென்ட் காசையும் வாங்கிட்டு அதையும் செலவு பண்ணாம அந்த இடத்துல நின்னாதான் கள்ள ஓட்டு போடுறானா எவன் நல்ல ஓட்டு போடுறானா யார் வரான்னு பார்க்கணும். அதுக்காக தான் பூத் ஏஜென்ட். அங்கிருந்து விலைக்கு வந்தா என்ன அர்த்தம்? அவன் இங்கேயும் காசு வாங்கிட்டு அங்கேயும் ஆப்போசிட் சைட்லயும் வாங்கிட்டான்றது தான் இயல்பான ஒரு நேரம். சில பேர் நமக்கு இதான் வாய்ப்பு இயல்பான காரணம். அவன் ஜெயிச்சா நமக்கு என்ன, 2 பக்கமும் காசு வாங்கிட்டு போறான் அப்படின்னா
இப்போ அதிமுக பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து அன்னைக்கு வந்து 20,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு 20,000 ரூபா கொடுக்குறேன் நீ அங்கே நில்லுன்னா, நம்ம வேற ஒரு ஆப்போசிட்ல ஒரு கட்சி, எந்த கட்சி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, வளமான கட்சி, வளமையான கட்சி, வலிமையான கட்சி, 30,000 ரூபா கொடுக்குறேன்னா இங்க ஒரு 20, அங்க ஒரு 30, 50 வாங்கிட்டு இப்போ மத்தியானம் அங்கே பிரியாணி போடுறோம் வாங்கினா போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒரு குவார்டரை குடிச்சிட்டு அவன் தூங்கிட்டு இருக்க போறான். இது நிறைய இடங்கள்ல அதிமுக பூத் ஏஜென்ட்கள் விஷயத்துல நடந்தது. இப்படி நடந்ததுன்னா என்ன அர்த்தம்னால் இது வந்து தோல்வி முகம் அப்படிங்கிறது உறுதியாகிறது. அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்குள்ள ஏமாற்றமோ கோபமோ சீற்றமோ மிக நியாயமானது. அதிமுக தொண்டர்களோ பூத் ஏஜென்ட்டுகளோ அப்படி செய்திருந்தால் அது ஒரு கட்சிக்கு பெரிய பின்னடைவு, தவறு. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்றாங்க, ஏற்கனவே அதையும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம் முன்னால. பாஜக தரப்பில் இருந்து வேலுமணி, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் போன்ற மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை அடிமட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வந்து இந்த தடவை நிறைவேறாமல் போனதற்கு முக்கியமான காரணம், திமுக 30-35 சீட்டு நிச்சயமா ஜெயிக்கும்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிற காரணம் அதிமுக பாஜக கூட்டணி அமையாமல் போனது தான். அமைந்திருந்தால் அப்போ வந்து எப்படி என்னன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு திமுக வலிமையா இருந்திருக்காது. அப்ப இது வராம போனதுக்கு காரணம் வந்து என்ன, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள ஈகோ யுத்தம், பர்சனல் ஈகோ யுத்தம். அது இப்படி வந்து முடிஞ்சிருக்கு, அதுதான் முடிஞ்சது. இப்போ வந்து அண்ணாமலையை பாஜக வந்து இப்போ ஒன்று இப்போதைக்கு நல்லா ஏதோ கொண்டிருக்காரு, போயிருக்காரு, வந்திருக்காருன்றதுனால வந்து அவர் எம்பியா ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அவரை வந்து இப்போ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரை வந்து 2026க்கு தயார் பண்ணுவாங்க. ஆனால் எடப்பாடி வந்து அண்ணாமலை இருக்கும் வரை நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியாக இருக்காரு. 2026லையும் பாஜகவை பொறுத்தவரை என்ன, ஒத்து வந்தா நீ வா, இல்லையா ஓரங்கட்டு, ஓரமா நில்லு, அடுத்த ஓரம்போ சுப்பிரமணிய வண்டி வருது, அவ்வளவுதான். பிஜேபி வண்டி வருது, அப்ப யாரு என்ன அண்ணே 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 ஞாபகம் வச்சுங்கண்ணே அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருந்து குரல் வருது, மணி அடிக்குது, மணி கோயம்புத்தூர்ல மணி அடிக்குது, அவ்வளவுதானே. நமக்கு அதிமுகவோட கூட்டணி தான் வேணுமே தவிர அதுல வந்து எடப்பாடி தான் வேணும்னு என்ன கட்டாயம் இருக்கு, ஒண்ணும் இல்லை. உண்மையிலேயே நம்ம இதுவும் முன்னால பல தடவை சொல்லியிருக்கோம், அதிமுகல 42 எம்எல்ஏக்கள் கொங்கு பகுதியிலேருந்து வராங்க, இதுல 33 பேர் வந்து மணி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. வேலுமணி ஓப்பனா சொல்லுவோம், இல்ல இல்ல நான் சொல்ற அர்த்தம் 2 அர்த்தத்துல சொல்றேன். நீங்க சொல்றது இன்னொரு மணியும் வேலுமணி மட்டும் இல்ல, வேலுமணி கண்ட்ரோல்லயும் இருக்காங்கன்ற அர்த்தத்துல சொல்றேன்னா. சோ அப்ப அந்த மணி கண்ட்ரோல்ல இருக்கும்போது 9 பேரும் என்னமோ தான் எடப்பாடியை பண்ணாங்க. இந்த 9 பேரும் என்ன ஆவாங்க, இங்கதான் காத்தடிக்குதுன்னா அந்த 9 பேரும் இவ்வளவு இந்த பக்கம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. இத மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கும்போது அவர் வெறுத்து போய் நான் அரசியல்ல இருந்து விலகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது விலகிடுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அது அவருடைய இஷ்டம், அவருடைய மூட பொறுத்து இருக்கு. பட் ஒரு விரக்தியில் இருக்கிறார், வேணா என்னை விட்டுருங்க நீங்க எப்படியோ போங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பதாக அவரை சுற்றி உள்ளவர்களே பேசுகிறார்கள். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம சோமசுந்தரம் ஈரோடு, குஜராத்தில் கூட தான் 600 கோடி போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, இதற்கு என்ன சொல்கிறீர்கள் அப்படின்றாரு. சென்னை தமிழ்நாட்டில் பிடிபட்டு ஏர்போர்ட்டில் முந்தானில் கூட பிடிச்சிருந்தாங்க. அறந்தாங்கில 110 கோடி ரூபாய்க்கு ஆஷிஷ் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி குஜராத்தில் கூட தானே இருக்குது மோடி, குஜராத்தில் கூட தானே இருக்குது மோடியோட மாநிலம் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அவர். கரெக்டுங்க. நம்ம வந்து இல்லை இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் வந்து கோச்சுப்பீங்களோன்றதுக்காக யோசனை பண்ணுறேன். நான் ஏன் கோச்சுக்கு போகிறேன், அதில் என்ன இருக்குங்க. அதாவது என் வீட்டில் என் பொண்டாட்டி பத்திரமா இருக்கணுங்கிறது தான் நான் பார்க்குறேன். சரிங்களா, பார்க்கணும், இதுதான் யதார்த்தம் இல்லையா. எழுத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி வந்து ஓடி போகுது, அங்கே ஓடி போகுது, அந்த பக்கத்துல அந்த 3வது தெருவில் வேலாயுதம் வீட்டுல ஓடி போகுது, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. 5வது தெருவில் புருஷோத்தம பொண்டாட்டி ஓடி போச்சு இப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி ஓடி போனா பரவாயில்லன்னு எவனாவது சொன்னா அவனை மானஸ்தன்னு சொல்லுவீங்க. அது எப்படி சொல்லுவாங்க, வேற மாதிரி சொல்லுவீங்க. ஆமா, இவ்வளவுதான். நான் குஜராத்தை வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணியோ, குஜராத்தில் ஒரு காரணம் வந்து, அதாவது நான் வந்து குஜராத்தை நியாயப்படுத்தலை, அதை புரிஞ்சுங்க.
குஜராத்தில் அதிகமாக வர்றது வந்து பொதுவாகவே வந்து பாகிஸ்தான்லேருந்து கடத்திட்டு வருவாங்க. அஜ்மல் கசாப் வந்து தீவிரவாதி வந்தபோது கூட குஜராத்தில் கட்சி கடற்கரையில் படகுல வந்து இறங்கி தான் அவன் உள்ளுக்குள்ளே வந்தான் இந்தியாவில். பாகிஸ்தான் குஜராத் அது எல்லை பகுதி. இப்போ எப்படி ஸ்ரீலங்காலேருந்து சில கடத்தல்கள் தமிழ்நாட்டுக்கு ஏன் வருது? அப்போ வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் கேட்குறாரா, இலங்கையிலிருந்து கடத்தல் பொருட்கள் தமிழ்நாட்டிற்கு தான் வருகின்றன, உத்தரப்பிரதேசத்துக்கு வருகிறதான்னு கேட்டால் அது எவ்வளவு அபத்தமான கேள்வியா இருக்குமோ அதே கேள்வி. குஜராத்தில் போதைப் பொருட்கள் வருகிறது, அதுக்கு தடுக்க வேண்டியவர்கள் தடுக்க வேண்டும். அதை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஏதோ அட்லீஸ்ட் பிடிச்சிருக்காங்க. நம்ம அடுத்த கேள்வி 600 கோடி பிடிச்சிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளவு கோடி பிடிக்காம இருக்குன்ற கேள்வி உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். நியாயம் அது. ஆனால் அதை காமிச்சு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன எழுத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூட தான் ஓடி போச்சு அப்படின்னு சொல்ற மானஸ்தர்களே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, விஸ்வநாதன் கடலூர். சரிங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக 2005-6 இந்த மேம்பாலம் ஊழல் வழக்கை மறு விசாரணை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் பொதுநல வழக்காக அட்மிட் செய்துள்ளது. இது புதுசாக அது மேம்பால வழக்கு. இருங்க, நான் சந்தேகம் கேட்டுறேன், அப்பதான் அவங்க பதில் சரியா இருக்கும். மேம்பால ஊழல் வழக்குன்னு போட்டாங்க, விசாரிச்சு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்பிட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் அவங்களுடைய வெற்றி. இப்படின்னு மக்கள் நம்ப வச்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் திமுகவின் வெற்றி. இப்ப இது நீங்க சொல்லுங்க. இப்ப கதைக்கு வருவோமா? 2005 வந்து அப்போ வந்து அதிமுக ஆட்சி இருந்தது. 2006 வரைக்கும் இருந்தது. அந்த பீரியட்ல ஏற்கனவே அதற்கு முன்னால் மேம்பால வழக்கு வந்து இருந்தபோது இவர் துணை முதலமைச்சராக இவர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது ஃப்ளைஓவரில் அந்த மேம்பால இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு, கான்ட்ராக்டில் ஊழல்னு சொல்லி தமிழ்நாட்டில் கான்ட்ராக்டுனாலே அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு ஊழல் அப்படின்னு ஒரு டிக்ஷனரியில் நம்ம அகராதியில் எழுதுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ரைட்டு. அப்போ அது நடந்தது. இதில் யார் பெரிய ஊழல் விட்டுருவோம், இந்த விஷயத்துக்கு வருவோம். இது நடந்துச்சு. அப்போது இருந்த இவர் ஒரு எம்எல்ஏ அல்லது அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால், குற்ற நடவடிக்கைன்னா சபாநாயகருடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்ததுன்னா சபாநாயகருடைய சம்மதம் வேணும். 2001-2006 காலத்துல சபாநாயகர் அதிமுக கொடுத்துட்டாரு, திமுக பேர்லன்றதுனால கொடுத்துட்டாரு. அது அப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினர்ன்றதால அது கொடுத்துட்டாரு. 2006 ஆட்சி முடிவுக்கு வருது. அப்புறம் மறுபடியும் வந்து திமுக ஆட்சிக்கு வருது 2006 இல்ல 2006 11 வரைக்கும். அதான் சொல்றேன், 2006 திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 2005 இதை பாஸ் பண்ணிட்டாங்க, இது பெண்டிங் இருக்கு கேஸ். 2006 திமுக ஆட்சி வருது. அப்ப சபாநாயகர், திமுக சபாநாயகர் அவர் என்ன பண்றாரு, அந்த ஏற்கனவே சபாநாயகர் கொடுத்த அந்த ஒப்புதலை வாபஸ் வாங்கி விடுகிறார். இப்போ வாபஸ் வாங்கிட்டாருன்னா டெக்னிக்கலாக வந்து அந்த எம்எல்ஏ பேரில் அந்த வழக்கு போட முடியாது. நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று அவர் மீது ப்ராசிக்யூட் செய்ய முடியாது, ஏன்னா இல்லையே. ஆனால் இது மாதிரி வேற ஒரு முன்னால் இருந்த சபாநாயகர் வந்து அதை வந்து ஒப்புதல் கொடுத்து பின்னால் வந்த சபாநாயகர் அவர்களுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அவர்களால் நியமிக்கப்பட்ட சபாநாயகர் வந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இதை ரத்து செய்தது, ஒப்புதலை வந்து விட்ரா பண்ணது வந்து முதல் தடவை. வரலாற்றில் எப்படி சத்தம் போடாம எப்படிலாம் யோசனை பண்ணாங்க, ரூம் போட்டு யோசனை பண்ணாங்க பாருங்க, பண்ணி அதை பண்ணிட்டாங்க. இது பண்ணினதுனால அந்த கேஸ் நின்று போச்சு. இப்போ நீங்களும் நானே என்ன நினைக்கிறோம், ஸ்டாலின் பேரில் அதிமுக அனாவசியமாக புகார் கொடுத்து அது நீதிமன்றம் வரை சென்று விசாரிச்சு அவர் வந்து நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. இப்படின்ற ஒரு 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 ஜோடனையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார்கள், படுத்தி இருந்தார்கள். இது யாரும் இவ்வளவு நாள் அதை பற்றி பெருசாக வந்து எடுத்துக்கல. இப்போதான் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இந்த வலையதளம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால திடீர்னு ஒருத்தன் பொதுநல பெட்டிஷன் போட்டு விட்டான் சென்னை உயர் நீதிமன்றத்தில். ஒரு சபாநாயகர் ஏற்கனவே கொடுத்தாரு, ஒரு சபாநாயகர் கொடுத்ததை இன்னொரு சபாநாயகர் அதை விட்ரா பண்றதுக்கு அவருக்கு சட்டத்தில் உரிமை இருக்கிறதா, எந்த சட்டத்தில் இருக்கு காமின்றாங்க. இப்போ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. யாருக்கு? அரசுக்கு. ஏப்பா இந்த கேள்வி கேட்குறான், என்னன்னு பதில் சொல்லுன்னு கவுண்டர் போட சொல்லி. இதில் வந்து தமிழ்நாடு அரசுடைய ஒரு
இவங்களுடைய என்ன இப்போ உள்ள திமுக அரசுடையது என்னென்னால் 2015, 6 அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. 18 வருஷம் கழிச்சு இதை பற்றி கேள்வி கேட்கறது சட்டப்படி சரியா அப்படிங்கிற ஒரு சார்பு நிலையை இவர்கள் எடுக்கிறார்கள். இதற்கு தெரிய வருது, அதனால இதற்கு நீதிமன்றம் என்ன பதில் சொல்ல போகிறது எனக்கு தெரியாது. நீதிபதி என்னன்னு இப்போ முந்தானத்து பேப்பரில் படித்தேன். இந்த கலாட்சேத்ரான்னு, இது அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, கலாட்சேத்ரான்னு என்னமோ அந்த பெசனரில் ஒரு டான்ஸ் இது ஒன்று இருக்குது, இங்கே ஒரு கடையாரில். அதில் ஒரு ஆள் வந்து இந்த டான்ஸ் கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி இந்த பொண்ணுங்கள்லாம் வம்பு பண்ணுறவன் ரொம்ப யாரோ ஒரு பேர், அவன் பேர் நமக்கு முக்கியம் இல்லை, அவன் யாருன்றது முக்கியம் இல்லை. அந்த ஆளு பேர் 2007 வரைக்கும் தான் அவன் வேலை பார்த்துருக்கான். அங்கே ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து 97லேருந்து 2007 ரிசைன் பண்ணிட்டு வந்து வீட்லேயே வந்து டான்ஸ் கிளாஸ் நடத்துகிறான். இவன் என்ன பண்ணான், இப்போ இந்த டான்ஸ் கிளாஸ் நடத்தும் போது 2020, 2021 எல்லா இடத்துலையும் இந்த வம்பு பண்ணுறது, விஷமாக சில்மிஷம் பண்ணுறது அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். கலாட்சேத்திரால இருக்கும்போது மாட்டிட்டா கேஸ் வந்துருச்சு. இப்போ இல்ல இப்போ நடந்ததுக்கு கேஸ் தனியா நடக்குது. 2005 இவங்கிட்ட கலாட்சேத்திரால மாணவியா இருந்த 2 பெண்கள் அவங்க கல்யாணம் ஆகி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆயிட்டு அங்கிருந்து இமெயிலில் கமிஷனருக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க. எப்போ அனுப்புறாங்க? 2023 எத்தனை வருஷம் கழிச்சு? 17-18 வருஷம் கழிச்சு. 18 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஆள் வந்து எங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கலாம். அந்த திருடன் அப்படி செஞ்சிருக்கலாம். நம்ம வந்து அவன் நல்லவனா கெட்டவனான்றதை தாண்டி குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறான். அதை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, போன வாரம் அவனை கைது பண்ணியிருக்காங்களே. 2020 அவன் செஞ்ச குற்றத்துக்கு கைது பண்ணதை பற்றி நம்ம பேசலை. 2005 அவன் செய்ததாக சொல்லப்படும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எஃப்ஐஆர் எப்போ ஃபைல் பண்றாங்க? 2023 தான் புகாரே கொடுக்கப்படுகிறது. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு புகார் கொடுக்குறாங்க? 18 வருஷம் கழிச்சு புகார் கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க? குற்றம் நடந்ததாக சொல்லப்படுற பீரியட்ல இருந்து 18 வருஷம் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. எப்ப கைது பண்றாங்க? 18 வருஷத்துக்கு முன்னால நடந்த சொல்லப்படுற ஒரு குற்றத்துக்கு இப்ப எஃப்ஐஆர் போட்டு கைது பண்றாங்க. இது யாருக்கு? அவன் யாரோ, யாருன்றது நமக்கு முக்கியம் இல்லை. அவன் ஒரு பாமரன், ஒரு குடிமகன். இந்த குடிமகனுக்கும் அதே சட்டம். மந்திரி, துணை முதல்வர், அரசியல்வாதி, அதிகாரி எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் நாட்டில். அரசியல்வாதின்னா வந்து 2 வருஷத்துக்குள்ளேயே நீங்க கிரிமினல் தான் வருது. நம்ம இந்தியன் பீனல் கோட், இபிகோ, அதில் என்ன சொல்லுதோ அதான் சொல்கிறோம். இது ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்குது. பொதுவாகவே நம்ம சொன்னோம், சில காரணங்கள்னால வந்து இந்த தேர்தல் 2024 அப்புறம் வந்து இந்த ஜூன் 4 அப்புறம் வந்து சில சோதனைகள், மிக தீவிரமான சோதனைகள் தொடக்கத்திலிருந்தே சொல்லிட்டு நம்ம போன ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் மே மாதத்துக்கு பிறகு கண்டம் வருதுன்னு சொன்னோம். இப்போ என்ன டேட்ல தெரியுமா ஜட்ஜி போட்டிருக்காரு? இது எதேச்சியா இருக்கலாம், இது நமக்கு வந்து தெரியாது. சொன்னது ஒரு ஜூன் 7ங்களா? 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, அதுக்கப்புறம் தான் போட்டு 7ஆம் தேதி போட்டு. இல்லை, அதுக்கு இன்னொரு காரணம் வந்து இப்போ மே மாதம் வந்து விடுமுறை உயர்நீதிமன்றம், அதனால கூட போட்டுருக்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, எங்கேயோ என்னைக்கோ 18 வருஷத்துக்கு முன்னால நடந்ததாக சொல்லப்படும் ஊழல் குற்றம் வந்து இப்போ மறுபடியும் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய திமுகவுக்கு வரப்போகும் காலம் சோதனையாக இருக்கும்னு ஒரு வருடமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மேலும் மேலும் ஒரு நிகழ்ச்சியாக கூடிக்கொண்டே செல்கிறது. பார்க்கலாம். அடுத்தது வந்து மாணிக்க விநாயகம் காரைக்குடி. ஸ்ரீரங்கத்தில் மணல் கடத்தல் பற்றி தகவல் கொடுத்த செய்தியாளரை பிஜேபி உள்ளூர் நிர்வாகி தாக்கியிருப்பது வெளியாகி இருக்கின்றது. வழக்கமாக இன்னொருத்தர் தான் தாக்குவாங்க, பிஜேபி ஒரு தாக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் அடிக்கடி சொல்லும்போது என்னை வந்து நிறைய விஷயங்களில் நான் வந்து பிஜேபி அல்லது அவர்களுடைய சில நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக பேசும்போது என்னை வந்து சங்கி, சொம்பு, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார்னு கமெண்ட்ஸ்லேயோ பொதுவாகவோ திட்டுவாங்க. ஆனால் நான் நடுநிலையாக எது ரைட்டு எது தப்புன்னு பார்த்து தான் சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த தடவை அதாவது முன்னாலெல்லாம் இருந்த மாதிரி இல்லாமல் பிஜேபி வந்து எந்த ஒரு புது வடிவம் பெற்றிருக்கிறது. எந்த புது வடிவம்னா, இவர்கள் திராவிட கட்சிகள் போலவே அரசியல் செய்கிறார்கள். அண்ணாமலை ஆகட்டும் சரி, மற்ற அவர் தலைமையிலான பிஜேபியும் சரி. ஏங்க, திராவிட கட்சியை போல அரசியல் செய்யறதுக்காக வந்துட்டாங்க.
அப்புறம் மணல் கடத்தல் பண்ணலாமா கூடாதா, பண்ணணுமா வேண்டாமா, இல்லை அதை ஆதரிக்கணுமா கூடாதா? இல்லைன்னு நம்ப மாட்டாங்கல்ல. இல்லைங்க, மணல் கடத்தல், போதை, கஞ்சா, கனிம வள கடத்தல், ரேஷன் அரிசி கடத்தல், இதெல்லாம் திராவிட மாடல்ல வருதுங்க. இதெல்லாம் எங்க வருது? சரி, திராவிட மாடல்ல அவதூறு பேசுறீங்க, கொச்சப்படுத்துறீங்கன்னு நோட்டீஸ் வரப்போது பார்த்துக்கங்க. இது எல்லாம் வருதா இல்லையா? எல்லாம் ஒன்றா சேர்த்து பாருங்க. நீங்கள் திராவிட மாடல்னு வந்து நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் மட்டும் திராவிட மாடல்னு எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி இதை வந்து நம்ம முடிப்போம் இந்த கேள்வியை. நான் என்ன சொல்ல வரேன்னால், பிஜேபி ஒன்றும் புனிதர்களின் கட்சி அல்லன்னு சொல்லியிருக்கேன். அங்கே இப்போ தர்மபுரம் ஆதீனத்தை மிரட்டினது ஒரு பிஜேபி நிர்வாகி தான் சொல்லி சிறையில் இருக்காரு, அவருக்கு பெயில் கொடுக்க மாட்டேன்னாங்க. அதே மாதிரி இது மணல் கடத்தலை வந்து அவரை தாக்கி இருக்கிறதும் வந்து ஒரு பிஜேபி நிர்வாகினா, பிஜேபி ஒன்றும் புனிதர்களின் கட்சி இல்லை. அவர்கள் கட்சியை வளர்ப்பதுக்காக என்ன பண்ணுறாங்க, ரவுடி கிவுடி மணல் கடத்தல் பண்ணுறவன், தப்பு பண்ணுறவன் பிஜேபி சிறவாப்பான்னு சொல்லி சால்வியை மாட்டி உள்ளே இழுக்கிறாங்க. அவன் தொழில் மணல் கடத்தல். அவன் பிஜேபியில் சேர்ந்தாலும் அதான் பண்ணுவான், திமுகவில் சேர்ந்தாலும் அதான் பண்ணுவான், அதிமுகவில் சேர்ந்தாலும் அதான் பண்ணுவான். அவங்க தொழில் அது, அவன் தொழில் அது, அவனை எப்படி மாற்ற முடியும்? ஸோ இதுதான் வந்து நடந்தது. இதில் திராவிட மாடலை வந்து நான் வந்து அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னொரு சம்மந்தமே இல்லாத ஒரு உதாரணத்தை சொல்லி அதை முடிச்சிடறேன். சமீபத்தில் பாகிஸ்தான்லேருந்து போன வாரத்தில் வந்து ஒரு சிறுமி வந்து இதய மாற்று, அதாவது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவங்களுக்கு நடந்துச்சு அந்த பொண்ணுக்கு. அது வந்து ஒரு 69 வயது முதியவர் சென்னையில் உள்ள ஒரு எம்ஜிஎம் பெரிய மருத்துவமனையில் அது நடந்திருக்கு. இது பலவிதமான பாராட்டுகள், குவியல்கள். ஏன்னு கேட்டால், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு சென்னையில் வந்து இருதய மாற்று. இதே மாதிரி முன்னால் கூட பாகிஸ்தானை சேர்ந்த சிறுமிகளுக்கு, பெண்களுக்கெல்லாம் வந்து இருதய மாற்று இந்த மாதிரி மருத்துவம், தீவிர மருத்துவம்லாம் இந்தியாவில் சென்னையில் நடந்திருக்கு. வாழ்த்துவோம், பாராட்டுவோம், வரவேற்போம். ஆனால் டிஎம்கே ஐடிவிங்க ஊபியில் என்ன பண்ணாங்க, இதுதான் திராவிட மாடல் வைத்தியம். எப்படி திராவிட மாடல்? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுங்க, இது திராவிட மாடலா இல்லையான்றதை நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த ஆஸ்பத்திரி வந்து ஒரு கிறிஸ்தவ நாடாருடையது. நான் ஜாதி ரீதியாக பேசலை, நான் சும்மா யோசனை பண்ணி பார்க்குறேன். அவர் இந்துலேருந்து கிறிஸ்தவராக மாறின ஒரு கிறிஸ்தவ நாடார் சமுதாயம், ஆக மொத்தம் இந்து சமுதாயம். சரிங்களா? கிறிஸ்தவர் அதுலேயும் ஒரு மத சார்பற்ற ஒரு மத நல்லிணக்கம்னு வச்சுங்க. இந்த மருத்துவமனையின் தலைவர், அதாவது தலைமை நிர்வாகி, ஒரு ஆரிய வந்தேரி பார்ப்பனர். பேர் சொல்ல வேணாம், அவரை நம்ம எம்ப்ராஸ் பண்ணக்கூடாது. ஆப்ரேஷன் பண்ணார்ல, அவரும் ஆரிய வந்தேரி பார்ப்பனர். இதுக்கு காசு அந்த ஆஸ்பத்திரி ஃபுல்லாக அவங்க கொஞ்சம் கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்மியான ரேட்லலாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டியாக அந்த காஸ்ட் இதே அதாவது ஃபுல்லாக நான் வெறும் இது பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு எனக்கே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஆச்சு. இன்சூரன்ஸ் இருந்துச்சு, தப்பிச்சிச்சு, அது வேறு விஷயம். ஆனால் இருதய மாற்று சிகிச்சை அப்படிங்கும்போது இன்னும் பல மடங்கு 50 லட்சம் 60 லட்சம் 40 லட்சம் வரக்கூடிய செலவு. அதை ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் என்ற நிறுவனம், அது வந்து ராஜஸ்ரீ நடராஜன் என்ற ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு பெண்மணி நடத்துகிறார். அவர் காக்னிசென்ட்னு ஒரு பெரிய ஐடி கம்பெனியுடைய சிஇஓவாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு இல்லை ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்னும் மற்றவர்களுடன் சேர்ந்து, அவர் மட்டும் இல்லை அவர்களை சார்ந்து, அவரும் ஆரிய வந்தேரி பார்ப்பனர். சரி சரி, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து விசா கொடுத்தாங்க பாருங்க. யார் கொடுத்தது? மத்திய அரசு, ஒன்றிய அரசு. பார்ப்பனியத்தை ஆதரிக்கும் மோடி அரசு சரி கொடுத்ததுங்களா? இதயத்தை ஒருத்தர் கொடுத்தா, ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவர் இதயத்தை தான் வந்து அவருக்கு அதாவது மூளை சாவு ஏற்பட்டு அந்த 69 வயது முதியவர், அவர் சென்னையில் இல்லை, இறந்து போனது டெல்லியில ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு வட இந்தியர். யார் அவரு? ஆரியரா இல்லையா? வட இந்தியர்னா ஆரியர் தானே. அந்த ஆரியருடைய இதயத்தை டெல்லியிலிருந்து சென்னைக்கு கொண்டு இவ்வளோ பேர் வந்தேரி ஆரிய பார்ப்பனர்கள் சேர்ந்து ஒரு கிறிஸ்தவருடைய ஆஸ்பத்திரியில வச்சு இதை வந்து பாகிஸ்தானியருக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் திராவிட மாடல். இதுல திராவிடம் எங்கேன்னு வந்துச்சு? நாங்கள் தான் ஸ்டிக்கர் ஓட்டுவோம் எல்லாத்துக்கும்.
இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்கு அந்த வேலை கொடுக்க? பாகிஸ்தான் பொண்ணுக்கு கூடவா ஸ்டிக்கர் ஒட்டுவீங்க? இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. ஏன் வந்து இவங்கெல்லாம் இது வந்து அடிக்கடி நடக்குது. பாகிஸ்தான்ல இருந்து சென்னைக்கு வந்து, அதுவும் சென்னை வந்து ஒரு மருத்துவ தலைநகரமாக இருக்கிறது, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு காரணம் திமுகவா அதிமுகவான்றதை தாண்டி நம்ம அந்த தொழில் வல்லுநர்களை, மருத்துவர்களை பாராட்டுவோம். எந்த ஆட்சி வந்தாலும் மருத்துவர்கள் ரைட். ஏன் இங்க வராங்கன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இஸ்லாமிய மதத்தின் பிரகாரம் நீங்கள் ஒரு உறுப்பு பெற்றுக்கொள்ளலாமே தவிர உறுப்பு தானம் செய்யக்கூடாது, அது ஹராம். இப்ப யாரோ ஒரு 69 வயசுல யாரோ ஒருத்தர் அங்க இறந்து போனாரு, அவர் குடும்பம் வந்து தானம் பண்ணுச்சு, அவர் ஒரு இந்து வடநாட்டவர். ஆனால் இதே மாதிரி ஒரு இஸ்லாமியருடைய இதயத்தையோ இல்ல கிட்னி லிவரையோ வந்து நீங்க இன்னொரு இஸ்லாமியருக்கு கூட தானம் செய்யக்கூடாது. நீங்க மதம் மாற்றி பண்ண வேணாம். ஏன்னா நான் ஒன்றும் குறை சொல்லலை, அவர்களுடைய மதத்தில் அது வந்து ஹராம் என்று சொல்லி தடை செய்யப்பட்டது என்று சொல்லிட்டாரு. அப்ப அவங்க எங்க வருவாங்க? பக்கத்துல இருக்கிற நாடுகள், இஸ்லாமிய நாடுகளுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அங்க போனா பிரயோஜனம் இல்லை. இருக்கவே இருக்கா நம்ம ஆளு இந்தியா, இங்க மருத்துவ தலைநகரம் சென்னை, நல்ல மருத்துவ வசதி இருக்கு. வந்தாங்க ஸ்ரை, நம்ம வந்து இதுல மதமே பார்க்க வேண்டாம், மனிதம் பார்ப்போம். மதம் பார்க்க வேண்டாம், மனிதம் பார்ப்போம். இப்படி பேசுறதுதான் சிக்கலா இருக்கு. இந்த மாடல் அந்த மாடல் இது நம்ம என்ன சொல்றோம்னா, இது மனிதம், இந்த மனிதத்தை வாழ்த்துங்க. அவங்க மதத்துல ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அது விட்டுருங்க. நம்ம இந்தியாவுடைய ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம். நீங்க இந்து மதம் சொன்னாதான் இந்துத்துவா, பாஜக, சோம்புன்னு சொல்லுவீங்க. இந்தியா, பாரதம், நமது தேசம் இருக்குல்ல, ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம், வாழ்த்துவோம். நல்லது. அதை போய் திராவிடம்னு சொல்லி சரி. கோமலவல்லி, மைசூர். சரிங்க. முதல்வர் ஸ்டாலின் குடும்பம் ஓய்வுக்காக மாலத்தீவுக்கு ஒரு வாரம் செல்வதாக சொல்கிறார்களே, இதற்கு பின்னால் என்ன மர்மம் சார்? கேள்வியே இல்ல இது ஒரு சின்ன கேள்வியே, சின்ன மாற்றம் இல்ல அது எனக்கு தெரியும் என்ன மாற்றம் நீங்க சொல்றீங்கன்னு. அவரு மாலத்தீவுக்கு போல இப்ப கொடைக்கானலுக்கு தான் போயிருக்காருன்னு சொல்ல வரீங்க. எனக்கு தெரியும். அது முதலில் அவர் மாலத்தீவுக்கு செல்வதாக அதாவது இது செய்திகள் வெளியாகிவிட்டன. குடும்பத்துடன் 29ஆம் தேதி புறப்பட்டு போயிட்டு 7ஆம் தேதி தான் வராருன்னு சொன்னார். இதற்கு பல சர்ச்சைகள், விமர்சனங்கள் வந்தது. ரெண்டாவது இதில் வந்து முக்கியமானது வந்து மத்திய அரசுடைய வெளிநாட்டுக்கு செல்லணும்னா ஒன்றிய அரசுடைய அனுமதி வேணும். ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ போனோம்னா அது கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கொடைக்கானலுக்குன்னு சொல்லி கடைசி நிமிடத்தில் மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் 2 விஷயம். ஒன்று வந்து இப்போ போகிறதே அது அது வந்து மாலத்தீவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, கொடைக்கானல் போகிறதா இருந்தாலும் சரி, ஓய்வுக்காக இல்லை. முன்னாலேயே நம்ம சொன்னோம், இந்த சனாதன ஒழிப்புன்னு சொன்னதுனால அந்த இண்டி கூட்டணியில் யாருமே ஸ்டாலினையோ உதயநிதியோ கூப்பிடல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சார்பாக, திமுக சார்பாக ஒரு செய்தி வந்து ஸ்டாலின் வடநாட்டில் இந்த வாரம் வந்து போய் இது பண்ண போகிறாரு, பரப்புரை பண்ண போகிறாருன்னு ஒரு செய்தி வந்தது. அவங்க கூப்பிட்டா தானே போக முடியும்? நம்மளா போய் எங்க போய் பரப்புரை பண்றது? அப்படி சொன்னாலாவது யாரா 2 பேர் கூப்பிடுவாங்க. அதெல்லாம் பக்கத்துல இருக்கிற கர்நாடகா அடிக்கடி போய் நம்ம கட்டிப்போம். தெலுங்கானா முதல்வர் தான் வந்து உதயநிதி தண்டிக்கப்பட வேண்டும்னு பேசுறாரு. அப்புறம் எங்க தாங்க போறது? ஸோ இப்போ என்னடா பண்றது? ஒருத்தனும் கூப்பிடலையே. இப்ப இங்க இருந்தா வந்து உன்னை கூப்பிடலையான்னு துக்கம் விசாரிச்சே கொன்னுருவானுங்க. ஏன் போலன்னு சொல்லி துக்கம் விசாரிச்சு நீங்க நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் இருப்பான் பாருங்க. அதில் நிறைய பேர் செத்து போகிறதுக்கு காரணம் எல்லாம் அந்த சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு தான். கொஞ்சம் பரவாயில்லன்னா வந்துடுவான். இப்படி ஆகிப்போச்சு. முந்தா நேற்று கூட ஃபோனில் பேசிக்கிருந்தாரு. நேற்று கூட முழுசா ஆரஞ்சு பழம் உரிச்சு தின்னுட்டு இருந்தாரு. இப்படின்னு சொல்லி பேசி அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தன்னம்பிக்கையும் வந்து குறைச்சி அவனை காலி பண்ணிடுவாங்க. இது ஒரு இயல்பு. அது மாதிரி காலி பண்ணிடக்கூடாது, நீங்கள் இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக மாலத்தீவு போகிறதா இருந்தாங்க. நான் சந்தோஷப்பட்டேங்க. முதல்வர் மாலத்தீவு போறாருன்னா நான் சந்தோஷப்பட்டேன். அங்கிருந்து எதனா நாட்டுக்கு தொழில இன்வெஸ்ட் பண்றது கூட்டு வந்தாங்க. புரிஞ்சதுங்களா? நீங்க நம்ம 1000 கோடி ஒரே கோட்ல நேர்கோட்ல சிந்திக்கிறோமா? போன தடவை துபாய்க்கு 16 பேர் அவங்க குடும்பத்தோட எல்லாரும் ஃபிளைட் வச்சுக்கிட்டு போனாங்க. லுலு மால்ல இருந்து உங்களுக்கு வந்து என்ன படம்? லுலு ஏதோ ஒரு மால். அவங்க வந்து அந்த லூலு குழுமத்திலிருந்து அவங்களுக்கு எங்கிருந்து பணம் எங்கிருந்து போச்சா, அங்கிருந்து வந்துச்சா, அது யார் பணம் எப்படி வருது, ரொட்டேட் ஆகுது, அதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லைங்க. அங்கிருந்து இங்க வந்து முதலீடு வருது, ஏதோ 6000 கோடி அந்த முதலீடுன்னாங்க. அதோடைய விளைவு என்னன்னு பார்த்தா கோயம்பேடை காலி பண்ணி கிளாம்பாக்கம் போனாங்க.
புரியுது. சரிங்களா? புரியுது. இப்போ கோயம்பேடு இடம் எங்க போவோம் அதெல்லாம் பேச மாட்டேன். நான் என்ன யோசனை பண்ணேன்னா, நான் ஒரு ஒரு இப்படி இருந்தால் இப்படி இருக்குமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது, மாலத்தீவு போறார் முதல்ல, அது கரெக்டாக போயிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அங்கேயும் போய் லுலு மாதிரியே முதலீடு ஏற்பாடுகள்னா என்ன, அவர் போய் கேட்டிருப்பாரு, கொடுத்துருப்பாங்க. அவர் கேட்டா பாருங்க, அந்த எந்த கண்ட்ரிக்கு போய் நம்ம முதல்வர் வந்து 6000 கோடி வேணும்னா டப்புன்னு 6500 கோடி கொடுக்குறான். இந்த கண்ட்ரிக்கு போய் எனக்கு 8000 கோடி வேணும்னு கேட்டா டபார்னு 8000 கோடி கொடுக்குறான். இத மாதிரி ஒரு திறமையான அதிர்ஷ்டம் வாய்ந்த முதல்வர் தமிழ்நாட்டிற்கு இதுவரை கிடைக்கவே இல்லை. சரிங்களா? அப்போ இவர் போய், நான் என்ன நினைச்சேன், சந்தோஷப்பட்டேன், மால்தீவுல போய் இப்போ வந்து இவர் வந்து பெருசா இப்போ 6000 கோடியை விட அதிகமான, மால்தீவு இப்போ இந்தியாவுக்கு எதிரி நாடாக, கிட்டத்தட்ட எதிரி நாடு மாதிரி இருக்கிறது, சீனாவோட உறவா இருக்கு. அதனாலதான் மோடி கூட மாலத்தீவுக்கு பதிலாக வந்து லட்சத்தீவுக்கு போங்கன்னாரு. நம்ம மோடி ஒண்ணு சொன்னா அதுக்கு எதிராக தான் செய்யணும்ன்றது நம்மளுடைய சட்டம். நம்ம வந்து காங்கிரஸ் இல்ல அப்படிலாம் இல்ல, அவர் அங்க போகவே இல்லை மாலத்தீவுக்கு. போனாக்கா நம்ம சொல்லிடலாம், முதலமைச்சர் சொல்றாரு. கேளுங்க. இல்ல நான் நினைச்சேன், அதனால ஒரு கால் நீங்க என்ன மாலத்தீவுக்குலாம் போக கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதான் போவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அது மாதிரி மாலத்தீவுல இருந்து முதலீடு வரும்னு நினைச்சேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எப்படி கோயம்பேடை காலி பண்ணி இதுக்கு கொண்டு போனாங்கல்ல, கிளாம்பாக்கம் கொண்டு போனாங்க. கிளாம்பாக்கத்துக்கு பின்னால வேற சில விஷயங்களும் நம்ம பேசியிருக்கோம், அது விடுங்க. இப்போ அநேகமா மாலத்தீவு போயிட்டு வந்தாருன்னா என்ன ஆகும், சென்ட்ரல் ஸ்டேஷனை மாத்தி ஸ்ரீபெரும்புதூருக்கு வைப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சரி. ஆனா அப்புறம் நானே யோசனை பண்ணி, அதை கை வைக்க முடியாது, ஏன்னா அது ஒன்றிய அரசு, ரயில்வே இல்லையா. நம்ம நியாயமா, நம்ம அதாவது தப்பே செஞ்சா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. அது ஒன்றிய அரசுடைய முடிவு இல்ல, நம்ம போய் சென்ட்ரல் ஸ்டேஷனை மாற்ற முடியுமா? அப்பதான் டக்குன்னு என் மைண்ட்ல வந்துச்சு, சென்ட் ஜார்ஜ் கோட்டையை காலி பண்ணி செஞ்சி கோட்டைக்கு கொண்டு போயிட்டா. அதுவும் முடியாது. ஏன்னு கேளுங்க, சென்ட் ஜார்ஜ் கோட்டையே வந்து மத்திய அரசு தான், அங்க வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் தலைமைச் செயலகம் இருக்குது. அந்த வரலாறு தெரியுங்களா, நான் படித்தேன். சரிங்க. முழுக்க டிஃபென்ஸ் கண்ட்ரோலு. நீங்க ஒரு செங்கல்ல வந்து ஐயா நான் கொஞ்சம் சுரண்டிக்கிட்டான்னு கேட்டா கூட மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கணும். என்னங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க என்னதாங்க பண்றது? ஒரு தடவை கோயம்பேட்டை வந்து நாங்க கிளாம்பாக்கத்துக்கு மாத்தலாம், பாக்கி எதையாவது நாங்க மாத்த வேணாமா? சோ நான் நினைச்சேன், சரி சென்ட் ஜார்ஜ் கோட்டை செஞ்சி கோட்டைக்கு போகுதா, இல்ல வந்து வேற சென்ட்ரல் ஸ்டேஷன் ஸ்ரீபெரும்புதூர் போகுதா, இந்த மாலத்தீவு இது வந்து எப்படி வரப்போகுது? அப்ப சென்ட் ஜார்ஜ் கோட்டை நீங்க பாருங்க, நீங்க ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர் நீங்கள். நாங்க சரி, சென்ட்ரல் ஸ்டேஷனை ஸ்ரீபெரும்புதூர் மாத்தலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொன்னா கூட அது ஒன்றிய அரசுங்கிறீங்க. இதை வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையை செஞ்சி கோட்டைக்கு மாத்தலான்னு சொன்னா அது ஏதோ இராணுவ கண்ட்ரோல்ல இருக்குன்றீங்க. ரிசர்வ் பேங்க் ராசிபுரத்துக்கு, ஐயோ அதுவும் மறுபடியும் ஒன்றிய அரசுல வந்துடும் இல்லைங்க. நாங்க எதையாவது மாத்துவோங்க. நாங்க ஆக்சுவலா இப்போ எனக்கு விடை கெடுத்து போச்சு. இப்போ நான் நினைச்ச மாதிரியே அவங்க இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனை ஸ்ரீபெரும்புதூருக்கோ சென்ட் ஜார்ஜ் கோட்டையோ செஞ்சி கோட்டைக்கோ மாத்துறதா ஐடியாவோட தான் மால்தீவ்ஸுக்கு முதல்வர் போறதா இருந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் 4 இடத்துல விசாரிச்சதுல யாரோ சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் மாற்ற முடியாதுங்க, இது ஒன்றும் கோயம்பேடு இல்லை, கிளாம்பாக்கம் இல்லை, இதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு. அப்போ எதுக்கு மால்தீவ்ஸ் போய் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? இங்கே கொடைக்கானல்லையே போயிடுவோம். கதை இருக்காது. நம்ம வந்து யதார்த்தத்தை நம்ம வந்து சிந்திக்கணும். அதனால இதுதான் நடந்திருக்கும். இதனால நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சென்ட் ஜார்ஜ் கோட்டையும் சென்ட்ரல் ஸ்டேஷனும் தப்பித்து விட்டன என்ற நல்ல செய்தியோட இந்த எபிசோட முடிச்சு போட்டோம். இதுல இன்னொரு கூடுதல் தகவல், அந்த செஞ்சி கோட்டை சொன்னீங்கல்ல, ஆமா, அதுவும் மத்திய தொல்பொருள் ஆய்வு கீழே தான் இருக்குது. அங்கேயும் நீங்க அதான் சொல்றேங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்றாங்க, யாரோ சொல்றாங்க நம்ம வந்து கோயம்பேடு கிளாம்பாக்கத்துல மாத்திர மாதிரி அது தூக்கி அங்க மாத்தி, ஐயோ நல்ல ஐடியாவா இருக்கு. அந்த ஏரியால செஞ்சி கோட்டையில இப்போ 1 ஏக்கர் எவ்வளவு போகுது? ரைட்டு இது நம்ம அனௌன்ஸ் பண்ணி கொண்டோம்னா ஒரு 2-3 வருஷம் 2026க்குள்ள அது ஒரு 8 மடங்கு 10 மடங்கு கொண்டுட்டோம்னா எல்லாம் முதல்ல பேசி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் யாரோ ஒரு ஜூனியர் அதிகாரி வந்து, ஏங்க அது தொல்பொருள் ஆராய்ச்சி கீழே வருதுங்க, நம்மளால மாற்ற முடியாதுங்க, இதே தொல்லையா போச்சு, ஏதாவது இடக்கு முடக்கா வேணாம் போ, மாலத்தீவே வேணாம் போ, கொடைக்கானல் போட்டு வந்துடும்
அப்படின்னு நடந்திருக்கான்றோம். இப்படி நடந்திருக்க கூடுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. நன்றி. நல்லது. இந்த முதல் இதை வந்து நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி, வணக்கம்.